ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஊட்டி டே 2 தான் பார்க்க போறோம். போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய பிளேஸை சும்மா பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ போற வழியில பாத்தீங்கன்னா எனக்கு நொங்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, எங்கேயாச்சும் நொங்கு சாப்பிட்டு இருந்துச்சுன்னா நிப்பாட்டி சாப்பிடலாமேன்னு ஒரு நொங்கு ஷாப் கிட்ட தான் நம்ம நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு. இப்போ நம்ம வந்து லஞ்சுக்கு தான் போறோம். நம்ம ரிட்டர்ன் டு சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேலஸ் தான் போறோம். எந்த பேலஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ன் ஹில்ஸ் ராயல் பேலஸ் ஊட்டி தான் நம்ம போறோம். இப்போ வாங்க நம்ம அங்க போலாம். இப்போ நம்ம வந்து பேலஸ் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம கேட்டுக்குள்ளார போயிட்டோம். கேட்ல இருந்து அந்த பேலஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம போகணும். சூப்பரா இருந்துச்சு அந்த ரோடு எல்லாமே. ரொம்ப கிரீனியா இருந்துச்சு. இப்போ நம்ம பேலஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம பேலஸ் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு. ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி. இந்த பேலஸே பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது. சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பேலஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லஞ்சு சாப்பிட தான் வந்திருக்கோம். அப்படியே வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். போகிற வழி எல்லாமே நிறைய பீரங்கி, அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் யூஸ் பண்ண நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே லைட்டு கூட பிரிட்டிஷ் லைட் மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸு. அந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த பேலஸு. இப்போ நம்ம பேலஸ்குள்ளார வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து லஞ்சு டைனிங் ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்களே பார்ப்பீங்க டைனிங் ஹால் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அங்கே வந்து நிறைய ஸ்டேஜு, அதுக்கப்புறம் நிறைய டேபிள்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்கான டேபிள்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே வந்து வுட்டு சூப்பராக இருந்துச்சு. வுட் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே அங்கே பேலஸ் ஃபுல்லாகவே கட்டியிருந்தாங்க இன்டீரியரு. அதுவும் இல்லாமல் அந்த பேலஸ் யூஸ் பண்ண திங்ஸு, அதுக்கப்புறமா அது கட்டுறதுக்கான நிறைய திங்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் அந்த பேலஸில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப பழமையான விஷயம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இங்கே மெயினாக வந்ததே நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாசி கோரின், அதுக்கப்புறமா அக்கா நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஃப்பே வந்து பேசினாங்க, உங்களுக்கு ஃபுட்டு வந்து எப்படி கஸ்டமைஸாக வேணும் அந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கிட்டான்னு ஒரு ராயல் ஃபீல் தந்துச்சு அங்கே. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்கே வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஃபுல்லாகவே நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. அங்கே வந்து வாழ்ந்த ராஜாக்கள் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ஃபோட்டோஸ்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். உள்ளார வந்து ஒரு குயின்ஸ் ரூம், அதுக்கப்புறம் கிங்ஸ் ரூம்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே ராணிகள் வாழ்ந்த ரூம்லாம் நிறையா இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சத்துக்குள்ள இன்டீரியராக போய் பார்த்தா இப்போ வந்து அந்த பேலஸோட கார்டன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கார்டன்லேயும் நிறைய சேர்ஸ், அதுக்கப்புறமா நிறைய பான்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஃபிஷ்லாம் வைக்கிறதுக்கான நிறைய பான்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உள்ளார வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பேலஸோட வெளியில பார்ட்டுக்கு வந்தாச்சு. வெளியில வந்து ஒரு ரொம்ப பெருசான பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் இருந்துச்சு. நீங்க வீடியோல பார்க்கறதோட ரொம்ப பெருசா இருந்துச்சு.
சரி அங்கே வீடியோஸ் அதுவும் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்னுக்கு வந்துட்டோம். இந்த பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் இங்கே நடிச்சிருக்காங்க. ரொம்ப மெயினாக சொல்லணும்னா உள்ளத்தை அளித்தால கார்த்திக், ரம்பா, அதுக்கப்புறமா மணிவண்ணன், கவுந்தமணி நடித்த உள்ளத்தை அளித்தா படமும் இங்கே தான் ஃபுல்லாகவே எடுத்தாங்க. நீங்களும் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேலஸில் தான் ஃபுல்லாகவே எடுத்தாங்க. அந்த காலத்து படம் தான். ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த காலத்தில். சூப்பராக இருந்துச்சு இந்த பேலஸ் அங்கே பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் ஆக டைம் வந்தாச்சு சேலம்க்கு. ரொம்ப டைம் ஆயாச்சு. மனசே இல்லாமல் தான் இங்கே போகிறேன் சேலம்க்கு. திரும்பியும் ஊட்டிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வருவேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் வழியாக ஊட்டி கீழே நம்ம இறங்க போகிறோம் சேலம்க்கு. இப்பதான் நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழி எல்லாமே ஃபுல்லா டிராஃபிக்கா தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போலாமேன்னு இப்பதான் போயிட்டு இருக்கோம் நாங்க. இப்ப நம்ம வந்து குன்னூர் தாண்டின உடனே ரொம்ப மிஸ்டா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குளிர்லாம் நிறையா இருந்துச்சு. சரி ஸ்லோவாவே போலாமே, மிஸ்ட் நிறையா இருக்குன்னு ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில இருந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டோம், ரீச் ஆயிட்டோம். மேட்டுப்பாளையம் நல்லா டயர்ட் ஆயிட்டேன். சரி தூங்கலாமேன்னு தூங்கினோன்னு பார்த்தீங்கன்னா உடனே சேலம்க்கு வந்துட்டோம். எப்படின்னே தெரில. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம்க்கு வந்து வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.